தேர்தல் ஆணையம் வந்து விசாரிக்காமல் ஏங்க இங்கே இந்த எலெக்ஷன் பைலெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, இது அந்த பெட்டிஷனை க்ளோஸ் பண்ண சொல்லுங்கன்ட்டு அதிமுக நீதிமன்றத்தை அணுகினால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது என்றால், சார் போன வாரம் கூட எங்களுக்கு ஒரு புதிய மனு வந்திருக்குது, அந்த புதிய மனுவை கொடுத்தது யாருன்னு கேட்டால் ஓபிஎஸ் ஒரு மகனும். தேர்தல் ஆணையம் சொல்லுது அந்த புதிய மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நாங்கள் அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு தாங்க நாங்கள் முடிவு எடுப்போம். எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்திருக்கிற மனு என்னன்னா, தேர்தல் ஆணையம் இந்த மனுவை விசாரிக்கவே கூடாதுன்னு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. என்ன ரீசன்னா, ஒரு கட்சியிலே அவன் யார் யாருக்கெல்லாம் கட்சி தலைவரை பிடிக்கல அவன்லாம் வந்து ரெட்டலையை கொடுக்காத சின்னத்தை முடக்கு அப்படின்ட்டு போட்டாங்கன்னா இந்தியா பூரா எத்தனை கட்சிக்கு இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் விசாரிச்சுட்டு இருக்க முடியும்? ஸோ தேர்தல் ஆணையத்துக்கு விசாரிக்க அதிகாரம் இல்லை அப்படின்ட்டு நீதிமன்றத்தை அதிமுக சார்பில் அணுகுனா தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்லுதுன்னா, அதிகாரம் இருக்குது, அது அப்புறம் பேசிக்கலாம், நாங்கள் இந்த பன்னீர்செல்வம் மனு கொடுத்துருக்காரு, அதை நாங்கள் விசாரிக்கணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு இந்த விசாரணை என்ற அதிகாரத்தை வழங்குறதே பன்னீர்செல்வம் தானே. இப்படி இதெல்லாம் அடுத்தது. மூன்றாவது, அதிமுக கட்சியை பொறுத்தவரை ஒரே கொள்கை திமுக எதிர்ப்பு. இதுதான் அவனோட ஒவ்வொரு செல்லின் டிஎன்ஏவிலும் இருக்கக்கூடியது, இது ஒன்று தான், திமுக எதிர்ப்பு. அத்தகைய திமுக தலைவரின் வீட்டுக்கு போய் விருந்துண்டு வருவீர்களா நீங்கள்? அப்படி என்ன நடந்துருச்சு இன்னைக்கு? திமுகவோட கூட்டணி வைப்பீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்கும்போது எதிரிகளும் கிடையாது நண்பர்களும் கிடையாதுன்னு ஒரு பெரிய அரசியல் ஞானி போல பதில் சொன்னார். எப்படிப்பா சேர்த்துக்க முடியும்? இதனால் தான் காலம் கடந்து விட்டதுன்னு சொன்னார்.